Hi everyone, this is Roshan and today in this video we are going to solve example 1.15. So given here is the find the rank of the following matrix. Okay, இந்த matrix உடைய rank என்ன அப்படினு கேட்டிருக்காங்க. பட் நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ்ல ரெண்டு மெத்தட்ஸ் பார்த்திருக்கோம். ரோ எக்லன் மெத்தடும் பார்த்திருக்கோம், மைனர் மெத்தடும் பார்த்திருக்கோம். பட் இதுல எந்த மெத்தட்னு குறிப்பிட்டு கொடுக்கல. ஓகே, ஸோ ஸ்பெசிஃபை பண்ணி கொடுக்காததுனால எனக்கு என்ன மெத்தட் விருப்பமோ அந்த மெத்தடை நான் சால்வ் பண்ண போறேன். ஓகே, ஸோ மைனர் மெத்தட்ல சால்வ் பண்ணோம் அப்படின்னா குவைட் ஈஸியா இருக்கும், சிம்பிளா இருக்கும், தெரிஞ்ச ஒரு மெத்தடும் கூட. ஸோ அதனால நான் என்ன பண்றேன், மைனர் மெத்தட் சால்வ் பண்றேன். பட் உங்களுக்கு எந்த மெத்தட் கம்ஃபர்டபுளா இருக்கோ அதுல நீங்க என்ன பண்ணலாம், சால்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ கமிங் பேக் டு தி சம். லிசன், ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே மைனர் மெத்தட்ல இது எந்த ஆர்டர் மேட்ரிக்ஸ் அப்படிங்கறத ரெப்ரசன்ட் பண்ணி ஆகணும். ஓகே, ஸோ பாத்தீங்க அப்படின்னா இது 3x3 மேட்ரிக்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம எழுத வேண்டியது A is a matrix of order 3x3. Okay, A is a matrix of order 3x3. அப்ப கண்டிப்பா ரேங்க் எனக்கு என்னவா இருக்கும், 3 இருக்கும், இல்ல அதுக்கு மினிமமா தான் இருக்க முடியும். ஓகே, so second point, so that the rank of A, okay, the rank of A is either less than or equal to, okay, less than or equal to minimum of ரெண்டு வேல்யூஸ். ஓகே, 3,3. ஒன்னு 3 இருக்கலாம், இல்ல அதுக்கு கம்மியா இருக்கலாம். ஓகே, சோ ஹையஸ்ட் ஆர்டர் எதுனா கண்டிப்பா 3 தான் இருக்க முடியும். சோ that is equal to 3. ஓகே, சோ இதுல இருந்து என்ன பண்ண போறோம், ஹையஸ்ட் ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் என்னவா இருக்கும், ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்றதுக்கு ஹையஸ்ட் ஆர்டர் என்னது, அது செகண்ட் பாயிண்ட். ஓகே, சோ தட் த ஹையர் ஆர்டர், okay, the higher order of minor, because in the matrix form பண்றதுக்கு, okay, higher order of minor is அதுவும் எனக்கு என்னது 3 தான். ஓகே, சோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், சால்வ் பண்ணலாம். டிட்டர்மினன்ட் மெத்தட்ல சால்வ் பண்ண போறோம். ஓகே, மைனர் மெத்தட்னாலும் டிட்டர்மினன்ட் மெத்தட்னாலும் ஒன்னு தான். சோ லிசன், டிட்டர்மினன்ட் 3 2 5 1 1 2 3 3 6. Solving what we get, first 3, so that is equal to 3 into 1 6 is 6. 3 2s are அதுவும் 6, second term, so I put minus 6. plus 2 இருக்கு, second term நால I put minus 2. 1 6 is 6. 3 2s are automatically plus 6, but second term நால minus 6. okay, so next term plus 5. 1 3 is 3. 3 1 is அதுவும் 3 தான், second term நால I put minus 3. so listen, 6 minus 6 கண்டிப்பா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, 0 தான் வரும். ஓகே, so 3 into 0 minus 2 into அதுவும் 0 plus 5 into அதுவும் 0. so மொத்தமா ஆன்சர் என்ன கிடைக்குது, எனக்கு 0 அப்படிதான் கிடைக்கும். ஓகே, so 3ல வந்து பாத்தீங்கன்னா 0 தான் கிடைக்குது, பட் எனக்கு நான் 0 டேர்ம் தான் வரணும். ஓகே, அதுக்காக என்ன பண்றேன், இப்போ செகண்ட் ஆர்டர் மேட்ரிக்ஸ் என்ன பண்றோம், சால்வ் பண்றோம். ஓகே, so now we consider second order. okay, second order na ஒண்ணும் இல்ல, ஒரு 2x2 மேட்ரிக்ஸ். ஓகே, செகண்ட் ஆர்டர் மேட்ரிக்ஸ், அதுவும் இதுல இருந்து என்ன பண்ணாங்க எடுத்தாகணும். சோ ஃபர்ஸ்ட் உள்ள ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் நம்ம என்ன பண்ண போறோம், சால்வ் பண்ண போறோம். இந்த 2x2 மேட்ரிக்ஸ் இப்போ சால்வ் பண்ண போறோம். சோ லிசன், what we get is 3 2 1 1. ஓகே, சோ சால்வ் பண்ண கிடைக்கும் 3 1 is 3. 1 into 2 2, but second term நால I put minus 2. okay, 3 minus 2 that is 1. but கண்டிப்பா 1 நமக்கு என்னது, 1 is not equal to 0. okay, ஒரு நான் 0 டேர்ம் தான் கிடைச்சிருக்கு, அதுவும் எந்த மேட்ரிக்ஸ்ல, 2x2 மேட்ரிக்ஸ்ல. okay, so அதோட ஹையஸ்ட் ஆர்டர் எது, 2 தான் ஹையஸ்ட் ஆர்டர். so that the rank of A is 2. okay, the rank of A is 2. so listen guys, the next problem what we are going to do is this matrix. okay, இந்த மேட்ரிக்ஸ் உடைய ரேங்க் என்ன அப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். இது கொஞ்சம் வித்தியாசமான ப்ராப்ளம் தான், ஆனா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். சோ கவனமா பாருங்க. சோ ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரேங்க் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு முதல்ல எழுத வேண்டியது அந்த மேட்ரிக்ஸ் உடைய ஆர்டர் என்ன அப்படிங்கிறது தான். ஓகே, அப்ப இந்த மேட்ரிக்ஸ் உடைய ஆர்டர் என்னவா இருக்கும், சோ A is a matrix of order. என்ன ஆர்டர்,
3 cross 4 because it contains 3 rows and 4 columns. Okay, so 3 cross 4. Okay, so second thing அப்ப என்னவா இருக்கும், rank அப்படிங்கிறது இதுல சின்ன நம்பர் எதுவோ அதான் இருக்க முடியும் அல்லது அதை விட லெஸ்ஸா இருக்கும். Okay, so rank of A, okay, the rank of A is less than or equal to the minimum value between 3 and 4. ஓகே, 3க்கும் 4க்கும் உள்ள மினிமம் வேல்யூஸ் தான் இருக்கும். பட் கண்டிப்பா அது 3ஆ தான் இருக்கும். பிகாஸ் 3 and 4ல மினிமம் வேல்யூ 3 தான் எனக்கு. ஓகே, ஸோ எய்தர் 3ஆ இருக்கலாம் அல்லது 3ஐ விட லெஸரா இருக்கலாம், 2 or 1 அப்படி இருக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஃபார்ம் பண்றதுக்கு எனக்கு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தேவை. ஸோ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இப்போ கண்டிப்பா என்ன பண்ண முடியும், இதோட ஹையஸ்ட் ஆர்டர் எனக்கு 3. ஸோ இப்போ அதை தான் ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அதனால த ஹையஸ்ட் ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏ, ஓகே, the highest order of matrix A is 3. okay, 3 cross தான் ஃபார்ம் பண்ண முடியும், அதனால 3 அப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கேன். ஓகே, சோ லிசன், இதுல பாத்தீங்க அப்படின்னா 4 காலம்ஸ் இருக்கு. 1 2 3 4 4 காலம்ஸ் இருக்கு. நான் முதல்ல என்ன பண்ண போறேன் அப்படின்னா 1 2 3 இந்த 3 காலம்ஸை வச்சு ரேங்க் ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன். வருமா இல்லையா அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் காலமோட வேல்யூ 4 minus 3 6 3 minus 1 7 1 minus 2 minus 1. Okay, on solving what we get, first 4 into minus 1 into minus 1 becomes plus 1, 7 into minus 2 becomes minus 14, second term nala I put plus 14. Okay, 3 irukku, so second term nala I put minus 3, minus 3 into minus 1 becomes plus 3. 6 into minus 2 becomes minus 12 varum, second term nala I put plus 12. Okay, and inga plus 1 into minus 3 into 7, that is minus 21. 6 into minus 1, that is minus 6, second term, so I put plus 6. Okay, so on solving what we get, 4 1 plus 14, that is 15, minus 3 12 plus 3, that is also 15, plus 1 minus 21 plus 6, and that is minus 15. Okay, so 4 into 15, that is I think maybe 60, minus 45 minus 15. Okay, minus 15. So 60 minus 45 minus 15, that is 0. Okay, அப்போ இந்த ஃபார்மேஷன்ல எனக்கு வந்த ஆன்சர் 0. ஓகே, ஸோ அதனால என்ன பண்றேன் அப்படின்னா, ஓகே, முதல் எடுத்தது 1 2 3 எடுத்தோம். இப்போ என்ன பண்ண போறோம்னா 1 3 4. ஓகே, 1 3 4 எடுக்க போறோம். ஸோ 1 3 4, listen, 4 minus 3 6, 3 ஓட காலம் minus 1 minus 2 minus 1 minus 2 4 2. ஓகே, ஸோ listen, இதை சால்வ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அதே மாதிரி 4 minus 2 into 2, that is minus 4, minus 1 into 4, that is minus 4, but second term nala I put plus 4. Okay, இங்க 1 இருக்கு, that is put minus 1, minus 3 into 2, that is minus 6, 6 into 4, that is 24, second term nala I put plus minus 24, minus 2. Okay, அது அப்படியே போட்டுருவோம். minus 2 into minus 3 into minus 1, that is 3, 6 into minus 2, that is minus 12, second term nala I put plus 12. So 4 into minus 4 plus 4, it becomes 0. Okay, and minus 1 of minus 6 minus 24, that is minus 30. Minus 2 into 3 plus 12, that is 15. Okay, so இது 0 ஆயிரும், பிரச்சனை இல்லை. minus 1 into minus 30, that is plus 30. 2 into 15, that is minus 30. அப்போ இதுவும் எனக்கு என்ன கிடைக்கும், 0 அப்படின்னு கிடைச்சிருது. அப்போ இந்த காம்பினேஷன்ல எனக்கு ரேங்க் அப்படிங்கிறது வரல. ஓகே, அதனால என்ன பண்றேன், இன்னொரு காம்பினேஷன் எடுக்கேன். ஓகே, 1 2 3 எடுத்தாச்சு, 1 3 4 எடுத்தாச்சு, 1 2 4 1 2 4 காம்பினேஷன்ல வருதா அப்படின்னு செக் பண்ணி பார்ப்போம். மொத்தம் 4 காம்பினேஷன் வரும். நம்ம என்ன பண்ணலாம், 1 2 4ல வருதா அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதுதான் அடுத்த காம்பினேஷன். ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா, லிசன்,
4 into minus 1 into 2, that is minus 2. 7 4s are 28. Second term nala I put minus 28. Okay, so plus 3 second term, so I put minus 3. Minus 3 into 2, that is minus 6. 6 4s are 24. Second term, so I put minus 24. Okay, so minus 2 அப்படியே போட்டுறோம். Minus 3 into 7, that is minus 21. 6 into minus 1, that is minus 6. Second term, so I put plus 6. So 4 into minus 2 into 28. என்ன கிடைக்கும்? Minus 2 minus 28. என்ன கிடைக்கும்? Minus 30 கிடைக்கும். Minus 3 of minus 6 minus 24, that is also minus 30. And minus 2 of minus 21 plus 6, and that is minus 15. Okay, so 4 into minus 30, that is minus 120. Minus 3 into minus 30, that is plus 90. Minus 2 into minus 15, and that is also plus 30. So answer minus 120. இது add பண்ணா கண்டிப்பா plus 20 தான் கிடைக்கும். So that is also 0. Okay, so மூணாவது காம்பினேஷன் நமக்கு 0. Okay, so ஃபைனலா ஒரே ஒரு காம்பினேஷன் இருக்கு, அதையும் நம்ம என்ன பண்ணிரலாம், போட்டுறலாம். So இதுதான் அந்த ஃபைனல் 3x3 காம்பினேஷன். Okay, so சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா, and இது வந்து எப்படி கிடைச்சதுன்னா 2 3 4, செகண்ட் ரோ, செகண்ட் காலம், தேர்ட் காலம், ஃபோர்த் காலம். Okay, so 3 into minus 2 into minus 2 becomes minus 4. Minus 1 into 4 becomes minus 4. Second term I put plus 4. Okay, plus 1 இருக்கு second term, so I put minus 1. Minus 1 into 2, that is minus 2. 7 into 4, that is 28. Second term, so I put minus 28. Okay, and then minus 2 into 1 into minus 1 into minus 1 becomes plus 1. 7 into minus 2 becomes, that is minus 14. Second term, so I put plus 14. Okay, so on solving, 3 into minus 4 plus 4 becomes 0. Minus 1 into minus 28 minus 2 becomes minus 30. So minus 2 into 1 plus 14, that is 15. Okay, on solving, what we get? Minus 1 into minus 30, that is plus 30. And minus 2 into minus 15, that is minus 30. And that is also 0. ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரலாம். நம்ம பண்ண 4 3x3 காம்பினேஷன்ஸ்க்குமே ஆன்சர் 0 கிடைச்சிருக்கு, ரேங்க் அப்படிங்கிறது வரவே இல்லை. இப்போ டவுட் வரும், ஏன் நம்ம 4ஐயும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக 4 காம்பினேஷனும் ஃபைண்ட் அவுட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, அண்ட் தட் இஸ் த ஸ்டெப். பிகாஸ் அந்த 4 காம்பினேஷனில் எதுலையாவது ஒரு இதில் அட்லீஸ்ட் உங்களுக்கு டேர்ம் வந்துருச்சு அப்படின்னா 3 தான் ரேங்காக இருக்கும். ஓகே, அண்ட் நிறைய பேரை ஸ்கிப் பண்ணிட்டு செகண்ட் ரோக்கு போயிடுவாங்க. பட் என்ன பண்ணீங்க, 4ஐயும் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் அடுத்து நம்ம என்ன பண்ணணும், செகண்ட் ஆர்டருக்கு போயாகணும். ஓகே, ஸோ 4லையுமே எனக்கு என்ன கிடைச்சது, 4 3x3லையுமே கண்டிப்பாக ஆன்சர் 0 கிடைச்சது, நான் 0 எதுவுமே கிடைக்கல. அதான் என்ன பண்ண போறேன், செகண்ட் ஆர்டர் மேட்ரிக்ஸ்க்கு சர்ச் பண்ண போறேன். செகண்ட் ஆர்டர் மேட்ரிக்ஸ். ஓகே, ஸோ செகண்ட் ஆர்டர் மேட்ரிக்ஸில் ஃபர்ஸ்ட் உள்ள ஒரு 2x2 சால்வ் பண்ண போறோம். ஓகே, தட் இஸ் 4 3 minus 3 minus 1. இதான் முதல்ல உள்ள ஒரு 2x2 காம்பினேஷன். ஓகே, ஸோ சால்வ் பண்ணோம் அப்படின்னா பாருங்க, 4 into minus 1, that is minus 4. Minus 3 into 3, that is minus 9. Second term, so I put plus 9. So the answer is 5. ஓகே, பட் நமக்கு தெரியும் 5 is not equal to 0. அப்போ 2x2ல போட்டாதான் எனக்கு ஒரு நான் ஜீரோ டேர்ம் கிடைக்குது. அதனால நான் என்ன பண்றேன், the rank of A is 2 அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்றேன். ஓகே, ஸோ இதோட இந்த ப்ராப்ளம் முடியுது. ஸோ that's all for now today students. I hope you all understand this problem very much, and if you have any doubt in this problem means you can ask me on the comment section. If you want daily videos, please subscribe my channel and daily videos are coming for you. See you guys on the next video. Thank you students.